வணக்கம். சனிக்கிழமை பிரவாகம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மலர்ந்திருக்கின்ற இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நல்ல பொழுதாகவும், நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி நிறைந்த சிறப்பான காரியங்களாகவும் கைகூட வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். வழமை போலவே இன்றும் சிறப்பு கலந்துரையாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றன. அந்த வகையிலே முதலாவதாக எங்களுடன் இணைந்து கொள்வார் திருமதி சரோஜா தனபாலன். அதனைத் தொடர்ந்து ஜோஹாரோக்கியம் பகுதியும் மற்றும் பேராசிரியர் சந்திரசேகரன் மற்றும் திரு தில்லை நடராஜா அவர்களுடைய கலந்துரையாடல் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. ஒரு சிறிய சிந்தனையை பார்த்துவிட்டு நாங்கள் இன்றைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கின்றோம். அதாவது சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனையைத்தான் இன்று நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உன்னதமான ஆத்மா ஒன்று உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அது எல்லையற்றது, மகத்தானது. அது அளப்பரிய வேலைகளை எல்லாம் செய்ய வல்லது. ஆனால் என்ன, அதை உரிய நேரத்திலே மனிதன் தட்டி எழுப்புவானாக இருந்தால் அந்த சக்தி மனிதனுக்கு ஏராளமான சக்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். எனவே உரிய நேரத்தில் எங்களுக்குள் இருக்கும் அந்த நல் ஆத்மாவை நாங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த விவேகானந்தருடைய சிந்தனையுடன் நாங்கள் இன்று கலந்துரையாடல் பகுதிக்குள் செல்கின்றோம். சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மனதை அமைதிப்படுத்துகின்ற விஷயம் அல்லது ஒரு நபரைத்தான் நாங்கள் கடவுளாக போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது கல்லிருக்கின்ற கடவுளை எல்லாம் கும்பிடுகின்றோம். அதையும் தாண்டி இன்று நாங்கள் ஏராளமான மனிதர்களை கடவுளர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்கள் எங்களுக்கு ஆத்மாவிற்கு ஒரு திருப்தியை தருவதாலும் இந்த உலகத்திலே பல சேவைகளை செய்வதாலும். இன்று நாங்கள் அவ்வாறான ஒரு சுவாமிஜியை பற்றியும் அவர் சம்பந்தமான அறக்கட்டளையை பற்றியும் தான் பேசப் போகின்றோம். எங்களுடன் இணைந்திருக்கின்ற பிரித்தானியாவுக்கான ஓம் சரவண பவா சேவா அறக்கட்டளை நிலையத்தினுடைய உலக ஒருங்கிணைப்பாளர் திருமதி சரோஜா தனபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த அறக்கட்டளையை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தாலுமா, நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஸ்ரீ சத்குரு சரவண பாபா சுவாமிகள் அவருடைய அறக்கட்டளையாகவும் அவருடைய சேவைகளை செய்வதாகவும் இருக்கின்றதுன்னு சொல்லி சுவாமிகளை பற்றி எங்களுடைய ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலாவதாக. ஆமாம், அதாவது உலகிலே இன்று தர்மம் உருக்குலைந்து அதர்மம் தலை தூக்கின்ற நிற்கின்ற இந்த நாட்களில் சுவாமிஜி மட்டுமல்ல, உலகில் பல மகான்கள் தோன்றி மக்களிடையே சஞ்சலங்களை நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நிச்சயம் நம்பத்தான் வேண்டும். அதே போல சத்குரு சரவண பாபாவும் இந்த வழியிலே இந்தியாவிலிருந்து எங்களுக்கு, அதாவது உலக மக்களுக்காக தர்மமும் அதோடு தர்ம சேவையும் எங்களுக்கு காட்டி வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் கூற வேண்டும். சுவாமிஜி இந்தியாவில் உள்ள கேரள மாநிலத்திலே ஸ்ரீ கிருஷ்ணபுரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் 8வது பிள்ளையாக குடும்பத்தில் பிறந்தார். அவர் சிறுவயதாக இருக்கும் பொழுதே அவருக்கு தெய்வீகத்தன்மை காணப்பட்டதாக இன்று அவர்கள் பெற்றோர்களும் அவர்களை சூழ்ந்துள்ள அடியார்களும் கூறுகின்றார்கள். எனவே அவருக்கு முரளி கிருஷ்ண சுவாமிகள் என்று அவர்களுக்கு நிச்சயமாக அதே வேளையில் நாங்கள் அவருடைய புகைப்படத்தையும் எங்களுடைய ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து பேசலாம் சுவாமிகளை பற்றி, அவருடைய பெருமைகளையும். அவர் சிறு வயதிலே இருந்து அவருடைய தெய்வீகத்தன்மையையும் அவருடைய ஞானத்தையும் மக்களுக்கு வழிப்படுத்தி, அதாவது அவருடைய சத்சங்கத்திலே கூறி மக்களை நல்வழிப்படுத்தினர். இதனால் அவருக்கு பல பக்தர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து சுவாமிஜியை சரவண பாபா சுவாமிகள் என்று அழைத்தார்கள். அதற்கு காரணம், சரவண என்பது அன்பு, பாபா என்பது அவருடைய அன்பு பெருமகன். திரும்ப அதை சொல்கின்றேன். சரவணன் என்பது அன்பு, பாபா என்பது வணங்குவர். ஆனபடியால் சரவண பாபா என்று அவர்களை அழைத்தார்கள். அவர் அன்பை அடிப்படையாக கொண்டுதான் அவர் எங்களுக்கு அதை புகட்டுவார். அதாவது அன்பை செலுத்துங்கள், அன்பை கொடுங்கள், அன்பை கொண்டு நீங்கள் எண்ணத்தையும் வெல்லலாம் என்ற ஒரு உறுதியான ஒரு கருத்தை எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அவருடைய அதாவது சத்சங்கத்தில் சமயம் ஒன்றே, அன்பே சமயம், பாஷையும் ஒன்றே, அது எங்களுடைய இதயத்திலிருந்து வெளிவருதல் என்பதை திடமாக எங்களுக்கு பல தடவை அறிவித்திருக்கின்றார். நிச்சயமாக. அதே போல நீங்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுக்கு ஆரம்பத்திலே சுவாமிஜி பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார், பல சேவைகளை செய்திருக்கிறார் சொல்லி, அவருடைய இந்த பிறநாட்டு விஜயங்கள் பற்றியும் எவ்வாறான நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்தார் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் முதலிலே 2009ஆம் ஆண்டில் லண்டனுக்குத்தான் விஜயம் செய்தார். தொடர்ந்து மக்கள்
அவருடைய தெய்வீகத்தன்மையும் அவருடைய சத்சங்கத்தையும் கேட்ட மக்கள் பல நாடுகளில் இருந்து லண்டனுக்கு வர தொடங்கினார்கள். திரும்ப அவர்களும் அந்த நாட்டுக்கு வரும்படி அழைத்து பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, மொரீஷியஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற எல்லா நாடுகளுக்கும் அவர் சென்றிருக்கின்றார். அண்மையிலே அமெரிக்காவில் இருந்தும் தென்னாப்பிரிக்காவில் இருந்தும் அவருக்கு அழைப்புகள் வந்திருக்கின்றது. தொடர்ந்து சுவாமி அங்கும் சென்று தான் என்ன சேவை செய்கின்றார், அதாவது வஸ்திர தானம், கல்வி, மற்றது ஆரோக்கிய சேவை முதலிய சேவைகளை தங்களுடைய கட்டளை, அதாவது அறக்கட்டளையின் ஊடாக எல்லா நாடுகளுக்கும் அவர் அதை சொல்லி அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று எங்களை வற்புறுத்தி எங்களுக்கு பல தடவை கூறியுள்ளார். நிச்சயமாக. அதுபோல வருகின்ற மாதம் அவர் இலங்கைக்கு வருகை தருகிறார். அதை தவிர முன்னிய காலங்களில் அவருடைய இலங்கை பயணங்கள், இலங்கை வருகைகள் சம்பந்தமாக சுவாமி இந்த மாதம் 27ஆம் தேதி இலங்கைக்கு 4வது தடவையாக வந்திருக்கின்றார். முதல் 2013ஆம் ஆண்டில் இலங்கை வந்தார். அதாவது வெளிநாடுகளிலே அங்கு வசிக்கும் மக்களினுடைய அழைப்புக்கு ஏற்று இங்கு தாய்நாடாக இலங்கைக்கு விஜயம் செய்து அங்கு மக்கள் எவ்வாறு அல்லல்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்காகவே 2013ஆம் ஆண்டில் இங்கு விஜயம் செய்து யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை எல்லா இடமும் சென்று வந்தார். ஆனால் 2014ஆம் ஆண்டில் 2016ஆம் ஆண்டிலும் அவர் சேவை செய்வது, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்களுடைய சுவாமியுடைய உந்துதலிலே நாங்கள் முக்கியமான உணவுப் பொருட்களையும் ஆடைகளையும், அது மட்டுமல்ல தேவையானவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளையும், விழிப்புலன் அற்றோருக்கு அதுக்கு தேவையான பிரெயில் என்ற ஒரு உபகரணத்தையும், மற்றது மாணவிகளுக்கு தேவையான உடுப்புகள், பென்சில்கள், புத்தகங்கள் போன்ற கருவிகளையும் சுவாமி வழங்கினார். அதே மாதிரி இவ்வாண்டில் பல திட்டங்களோடு சுவாமி திரும்பவும் இலங்கைக்கு வருகின்றார். நிச்சயமாக அந்த திட்டங்கள் தொடர்பாக பேசலாம். அதுக்கு முறையாக நீங்கள் பல சேவைகளை செய்வதாக கூறியீர்கள் உங்களுடைய அறக்கட்டளையினூடாக. இதற்குரிய நிதி எவ்வாறு திரட்டப்படுகிறது? ஆமாம், அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்க வேண்டும். இந்த நிதி சுவாமிக்கு கிடைக்கின்ற நன்கொடையெல்லாம் அவர் சேகரித்து அவர் தனக்கென்று ஒன்றும் செலவழித்ததில்லை. அது எல்லாத்தையும் எங்களிடம் தருவார். அது மட்டுமல்ல, சுவாமி 2015, 2016 நடைபாதை, அதாவது சேரிட்டி வாக் ஒன்றை ஏற்படுத்தி லண்டனில் அதில் எல்லாரும் கலந்து கொண்டார். அதாவது அந்நாட்டு மக்கள்கள், பாராளுமன்ற அங்கத்தவர்கள், மந்திரிமார்கள் எல்லாருமே அதில் கலந்து ஒரு 600 பேருக்கு மேற்பட்ட மக்கள் 5 கிலோ மைல் நடந்து அதால் சேகரிக்கப்பட, அதாவது ஸ்பான்சர்ஷிப்பால் சேகரிக்கப்பட்ட நிதியை கொண்டு தான் நாங்கள் இம்முறை இங்கு வர இருக்கின்றோம், வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 27ஆம் தேதி சுவாமி வருகின்றார். அது முக்கியத்துவம் என்னவென்றால், அதில் கிடைத்த அந்த நிதியை கொண்டு சுவாமி இங்கு வந்து தனது கரங்களாலே அதாவது தேவையான உணவுப் பொருட்கள் 2000 பேருக்கு 200 துவிச்சக்கர வண்டிகள், ஆடைகள் மற்றும் திரும்பவும் விழிப்புலனற்றோருக்கு அந்த பிரெயில் என்ற இதுகளும், மற்றது மாணவர்களுக்கு சப்பாத்துகள் போன்றவற்றை தனது கரங்களால் கொடுத்தது மட்டுமல்ல, அவருக்கு அதை ஆசீர்வதித்து அவர்களுடைய மனத்துக்கு சந்தோஷத்தை ஊட்டக்கூடியது ஒன்றாக ஒரு முக்கியமாக இருக்கின்றது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். அதுபோல ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு திட்டங்களை வைத்துத்தான் ஆரம்பிப்போம். 2017ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய அறக்கட்டளை இந்த வருடத்துக்கான திட்டங்கள் இந்த திட்டங்கள் 4ஆக பிரித்துள்ளோம். முதலாவது யாழ்ப்பாணமும் தீவு பகுதிகள், 2வது வவுனியா கிளிநொச்சி, 3வது முல்லைத்தீவு, 4வது மட்டக்களப்பு. இந்த 4ஆக பிரித்து அங்கங்கு சென்று சுவாமி, அதாவது முன்பு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் நாங்கள் இதில் வைத்தோம். ஆனால் இந்த முறை ஊனமுற்றோர் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருப்பவர்களுக்கு நேரடியாக கிராமத்துக்குள் சென்று
சுவாமி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு மனச்சாந்தியை கொடுக்க மட்டுமல்ல அவர்களுக்கு இந்த உணவுப் பொருட்களையும் வழங்க உள்ளார் என்பது நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அது உண்மையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. நிச்சயமாக. அதே வேளையில் இந்த வேளையிலே ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு சுவாமிஜிகளுக்கு என்று சொல்லி ஒரு குரு இருப்பார்கள். இந்த சுவாமிஜிகளுக்கு அதாவது ஸ்ரீ சத்குரு சரவணபவா சுவாமிகளுடைய குரு ஆராக இருக்கின்றார்? சத்குரு சரவணபவா குரு ஒருவரும் இல்லை, சுவாமி தான். சுவாமி சிறு வயதிலே இருந்து அவர் முருகனின் அருள் பெற்றவர் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். முருகனின் அருள் பெற்றவராகத்தான் இருக்கின்றார். நிச்சயமாக. அதே போல ஆத்மீக பணிகள், எவ்வாறான ஆத்மீக பணிகளை அவர் ஆற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லி, அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் இன்று பலருக்கு நீங்கள் கூறியிருந்தீர்கள் பல பக்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆனால் சிலருக்கு இது பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் பிரித்தானியாவிலிருந்து அவருக்காக சேவை செய்து வருகிறீர்கள், அவருடைய அந்த அறக்கட்டளைக்காக. எனவே இது எவ்வாறு நடந்தது? நீங்கள் எவ்வாறு இதில் இணைந்து கொண்டீர்கள் மற்றும் அவருடைய ஆத்மீக பணிகள் பற்றி பகிர்ந்து. உண்மையில் சுவாமி சொல்வதென்றால் இறைபணி என்பது ஆலயங்களை அமைத்தோ அல்லது தியான மண்டபங்களை அமைத்தோ அப்படியான முன்னுக்கு வருவதல்ல. அது மட்டுமல்ல, நாங்கள் ஆலயங்களை நடத்தி கொண்டு இறைபணியை அதாவது தியான மண்டபங்களை பராமரித்து கொண்டு ஆலயங்கள் நடக்கின்ற விழாக்களை கலந்து கொண்டு அதை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மக்களுடைய பணியை நாங்கள் ஆற்றுவதுதான் இறை பணி என்று சுவாமி சொல்லுவார். எனவே நாங்கள் ஆலயங்கள் தொழுவது மட்டும் நின்று விடாமல் நாங்கள் சமூக சேவையிலும் நாங்கள் அதை ஈடுபட வேண்டும். நான் எவ்வாறு இந்த அறக்கட்டளையில் சேர்ந்ததுன்னு சொன்னால், சுவாமியினுடைய சத்சங்கத்திலே கூறும் அருள் வாக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை முன்னிட்டுத்தான் அவருடைய அருள் வாக்கு இருக்கின்றது. நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் அல்லது தியான மண்டபத்துக்கு செல்லுங்கள் என்பதை அவர் குறிப்பிட்டவில்லை. அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட கடவுளையோ கும்பிடுங்கள் என்று சொல்வதும் இல்லை. நீங்கள் சேவையைத்தான் முன்னிட்டு சேவை செய்யுங்கள். சேவையின் மூலமாக நீங்கள் இறைவனை சேர்க்கலாம் என்று, இறைவனடி நாங்கள் சேரலாம் என்ற ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் அந்த நிலையத்தில் சேர்ந்து உலகம் முழுக்களும், நான் மட்டும் அல்ல உலக மக்களும் இதை அனுபவிக்கணும், இவரை பார்க்க வேண்டும், இவருடைய அருள் அதாவது சத்சங்கத்திலே அருள் வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் சுவாமியை உலகம் முழுக்க எடுத்து செல்ல முன்வந்துள்ளோம். நிச்சயமாக. அதே வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம். இலங்கையில் கூட சுவாமிஜி அவர்களுடைய பொது நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அவை எவ்வாறான திகதிகளில் எந்த நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நடைபெறுகிறது என்று சொல்லி இப்பொழுது பார்க்கலாம். 28ஆம் திகதி மாசி மாதம் ஐங்கரன் மண்டபம் ஸ்ரீ வரதராஜன் விநாயகர் கோயிலில் மாலை 5 மணிக்கு கொழும்பிலே இடம்பெற இருக்கின்றது. அதே போல மார்ச் 1ஆம் திகதி வவுனியா சாய் சரவண மண்டபத்தில் 2 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. அதே போல 6ஆம் திகதி அரசடி பிள்ளையார் மணிமண்டபம் கோண்டாவில் யாழ்ப்பாணத்தில் 2 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. 9ஆம் திகதி மார்ச் மாதம் மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்த மண்டபத்தில் 4 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 11ஆம் திகதி மார்ச் மாதம் கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் 2 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. மற்றும் மார்ச் மாதம் 12ஆம் திகதி கொழும்பு 13-179 புதுச்செட்டி தெருவிலே ஸ்ரீராம் மண்டபத்திலே இடம்பெற காத்திருக்கிறது. இது மாலை 4:30 மணிக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. மற்றும் 14ஆம் தேதி மார்ச் மாதம் ஜிந்துப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய கோவிலிலே 5:30 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. இது சுவாமியினுடைய பொது நிகழ்ச்சிகள் இலங்கையிலே இடம்பெற இருக்கின்ற இடங்கள். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ரசிகர்களுக்கு அதை ஞாபகப்படுத்தலாம். 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் விநாயகர் கோவில் ஐங்கர மண்டபம் ஸ்ரீ வரதராஜன் விநாயகர் கோவில் ஐங்கர மண்டபத்திலே மாலை 5 மணிக்கும் மற்றும் 1ஆம் திகதி மார்ச் மாதம் வவுனியா சாய் சரவண மண்டபத்திலே 2 மணிக்கும் 6ஆம் திகதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் அரசடி பிள்ளையார் மணிமண்டபத்திலே 2 மணிக்கும் 9ஆம் திகதி மார்ச் மாதம் மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்த மண்டபத்திலே 4 மணிக்கும் 11ஆம் திகதி மார்ச் மாதம் கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் 2 மணிக்கும் 12ஆம் திகதி மார்ச் மாதம் ஸ்ரீராம் மண்டபம் 179 புதுச்செட்டி தெரு கொழும்பு 13 4:30 மணிக்கும் 14ஆம் திகதி மார்ச் மாதம் ஜிந்துப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கோவிலிலே 5:30 மணிக்கும் இடம்பெற காத்திருக்கிறது. சுவாமியினுடைய பொது நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்ற இடங்கள். இறுதியாக சொல்லுங்கள் அம்மா, சுவாமிஜி சார்பாக எங்களுடைய ரசிகர்களுக்கு அல்லது உங்களுடைய இந்த அறக்கட்டளை சார்பாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? இத்தகைய ஒரு குருவை நீங்கள் சந்தித்து அவருடைய ஆசையை பெற்று செல்லுமாறு நான் அன்புடன் அனைவரையும் அழைக்கின்றேன். திருமூலர் சொன்னது மாதிரி அதை நான் வாசிக்கத்தான் என்ன பிள்ளையா சொன்ன தெளிவு குருவின் திருமேனி காணல்
தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை சொல்ல. இதற்கு நீங்கள் அனைவரும் வந்து சுவாமியை சந்தித்து அவர்களுடைய அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நிச்சயமாக இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்திருந்தார் ஓம் சரவணபவ சேவா அறக்கட்டளையினுடைய பிரித்தானியாவுடைய உலக ஒருங்கிணைப்பாளர் திருமதி சரோஜா தனபாலன் அவர்கள். அவர்களுக்கு வேளைகளிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து பிரவாகம் நிகழ்ச்சியிலே ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து பிரவாகம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். அடைக்கலமானது அழகிய பொம்மை, ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. இரு தோழிகள் கதைதானம்மா உங்கள் சிந்து. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30க்கு சிந்து பைரவி மெகாதொடர் காணத் தவறாதீர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் மோபிடெல் உங்களுடனே என்றும். தாய் தந்தை இருவரும் பிள்ளைகளுக்காக தம்மை அர்ப்பணிக்கும் போது பிள்ளைகளின் எதிர்காலம் மேலும் பாதுகாக்கப்படுவது அதிக நிச்சயம். NSP ஸ்திரீ சேமிப்பு கணக்கிடமிருந்து மகளிர் உங்களுக்கு விசேட அனுகூலங்கள். ஜீவன கமன சுவல்லவர்க்கராய் அனர்வா அனுகூரு. NSP ஸ்திரீ சேமிப்பு கணக்கிடமிருந்து மகளிர் உங்களுக்கு விசேட அனுகூலங்கள். கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை, ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. இரு தோழிகள் கதைதானம்மா உங்கள் சிந்து. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30க்கு சிந்து பைரவி மெகாதொடர் காணத் தவறாதீர்கள்.